இப்ப பிடிஆர் திமுக சபரீசனும் உதயநிதியும் 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியில வந்த பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சொன்ன பிறகு அவர் துறையை மாத்தினாங்க. ஆனா இங்க ஒரு அமைச்சர் மீது 1020 கோடிங்கிறாங்க, 888 கோடிங்கிற மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்கும்போது கூட திமுக அமைதியாவே இருக்கு அப்படின்னா ஊழல்ல திமுகவுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாவே நமக்கு வருது இல்ல. இந்த ரோடு தாதான்னு ஒருத்தர் இருப்பான். ரோடு தாதா என்ன பண்ணுவான், ஒரு பக்கம் இந்த பிச்சை எடுப்பதற்காக குழந்தைங்களெல்லாம் கண்ணை நோண்டி காதை நோண்டி அந்த வேலையை பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் கஞ்சா அந்த வேலை நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் சாராயம் அந்த மாதிரி விஷயம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீங்கள் காப்பாற்றலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காப்பாற்றலைன்னா அவன் போட்டு கொடுத்துடுவான். ஓகே, யார் போட்டு கொடுப்பான்? பிச்சை வேலையை மட்டும் செய்துட்டு அதன் மூலமா சம்பாதிச்சுட்டு இருக்கிறவன் சாராயம் விற்கிறவனை போட்டு கொடுக்கலாம். அப்ப KN நேரு அவர்களை ஸ்டாலின் அவர்கள் காப்பாத்துறாரா? காப்பாத்தலைன்னா ஸ்டாலினை காப்பாற்றுவதற்கு உங்ககிட்ட ஆள் இருக்காது. ஏங்க, செந்தில் பாலாஜிங்கிறது யார்? இப்போ KN நேருவாவது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்காரு. அவர் ஊன்றி போனவர். எப்படி வீரப்பன் ஒரு மலையை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இவர் ஒரு பெரிய மலைக்கோட்டையே கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். விட்டுருங்க. இவர் செந்தில் பாலாஜி உள்ள வர்றாரு. இவர் எப்படி 3 வாட்டி ஜாமீனுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அமைச்சரவைக்குள்ள வர்றாரு? அவரை காப்பாத்துறதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உடனே அத்தனை பேரும் சபரீசன் உள்பட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் எதனால வந்தது? எதையாவது சொல்லி தொலைச்சிடாத. பாபநாசன் கமல் மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லணும், வெளியில சொல்லிடாத, இப்படி சொல்லு, ஒரே மாதிரி சொல்லு, இந்த கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லு. ஆனால் சிபிஐக்கு, அதாவது இடிக்கு எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்ப அவ்வளவு பயம் இருக்கு. செந்தில் பாலாஜி கைது போது ஒட்டுமொத்த திமுக தலைமையுமே மருத்துவமனைக்கு போனாங்க அப்படின்னா அப்ப அந்த ஊழல்ல இவங்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானே வருது. தொடர்புங்கிறது கேள்வி இல்லைங்க, சொந்தம்ங்க. காப்பாத்துறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடர்பு இவங்களுக்கு இல்லாம இருக்காது இல்ல. காப்பாத்துறதுங்கிறது வேற வழி கிடையாது. காப்பாத்தலன்னா அவன் போட்டு கொடுத்துருவான். ஆனால் இதெல்லாம் இந்த தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருட்டுத்தனத்தில் வரக்கூடிய தொப்புள் குடி உறவு தான் இதெல்லாம் பர்டிகுலர்லி. அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஸ்டாலின் இதை செய்யலைன்னா அவரும் சேர்ந்து மாட்டிப்பாருங்கிற அடிப்படைக்குள்ள தான் அது வெளில வரும். இப்போ இந்த 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் இன்னைக்கு நீதிமன்றத்துக்குள்ள வராமல் இருக்குங்கிறதுல எனக்கு மத்திய அரசின் மீதும் அல்லது நீதிமன்றங்களின் மீதும் அல்லது பிஜேபியின் மீதும் ஒரு வருத்தம் இருக்கு. அது வெளியில வந்திருக்கணும். வெளில வந்தா கிட்டத்தட்ட 20,000 கோடி ஒவ்வொரு வருடமும் 40,000 கோடி உங்ககிட்ட கணக்கு காட்டுறாங்க. நீங்கள் டாஸ்மாகுடைய வரவு செலவை கடந்த 25 வருடமாக எடுத்து பாருங்க. 25 வருடத்தில் ஒரு 5 வருடம் கருணாநிதி ஐயா ஆட்சி செய்திருப்பார். இவர் ஸ்டாலின் ஐயா இப்போ ஒரு 5 வருடம், நடுவில் ஒரு 10 வருடம். நீங்கள் எடுத்து பாருங்க, அந்த வரவுகள் ஒரே மாதிரியே இருந்து கொண்டிருக்கும்.